வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஓரியன் சீசன் 2 எபிசோட் 1 தான் வந்து பார்க்க போறோம். தம்ப்நெயில வந்து எபிசோட் 13 சொல்லிட்டு வச்சிருப்பேன். ஸோ யாரும் குழம்பிக்காதீங்க, சீசன் 2 ஓட எபிசோட் 1 தான். அண்ட் இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் சீசன் வந்து நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தந்திருக்கேன். ஸோ எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் இது வரைக்கும் எந்த ஒரு அனிமிக்கு வந்து சீசன் 2 வந்து கண்டினியூ பண்ணது கிடையாது. பட் இந்த அனிமே வந்து ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. மற்ற அனிமையிலலாம் ஸ்டோரி நம்ம கொண்டு போகணுமே அப்படி சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல எல்லாம் முடிச்சிருப்பாங்க. பட் செகண்ட் சீசன் வந்து இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் இந்த அனிமே வந்து டோட்டலி எல்லாம் டிஃப்ரெண்ட். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஹரிமா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த லேக் வந்து சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது லேக் இல்லடா ஓஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகுமி வந்து சொல்ற. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட், அது எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதோ அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா சுகுமி. அதுதான் உசுகி கிளானோட ஃபிளாக் அப்படி சொல்லிட்டு பார்க்க அந்த ஒரு ஃபிளாக் வந்து காட்டுறாங்க. அந்த உசுகியோட கேஸ்டல் ஷிரியோ அப்படிங்கிற ஒரு கேஸ்டல் வந்து காட்டுறாங்க. கொஜிரோ நீ வந்து எதுக்கு கவலைப்படாத, உங்க அப்பா பத்தி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றோம். உங்களால அந்த லார்ட் வந்து பார்க்க முடியாது, ஏன் பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது அவர் வந்து பேட்டில் ப்ரிப்பரேஷன் வந்து பிஸியா இருக்காரு அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ நான் இங்க நினைச்ச மாதிரி நிறைய புஷிஷலா இருக்காங்க அப்படிங்கிற வந்து சொல்றான். சரி நீங்க எந்த பேண்டை சேர்ந்தவங்க அப்படி சொல்லிட்டு கேட்க கெனாமேக்கி பேண்ட் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்றான். நான் அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே, நாங்க வந்து உசுகி அலைஸோட சேர்ந்தவங்க அப்படி சொல்ல எல்லாரும் வந்து ஒரு மாதிரி இவங்க வந்து பாக்குறாங்க. பக்கத்துல வந்து ஒரு விஐபிஸ் எல்லாம் வராங்க. சோ அவங்க முன்னாடி இவங்களை காட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களை பிடிச்சி யாருன்னு விசாரிங்க அப்படிங்கிற சொல்ல நம்ம ஹீரோ வந்து அவங்களை போய் அடிக்கிற மாதிரி போறான். அப்பதான் ஒருத்தர் வந்து வராரு. அவரு நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டா பிடிச்சி வச்சிடறாரு. இவன் வந்து வீக்கானவன் தான், இவனை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அந்த நேரத்துல ஒரு ஹெலிகாப்டர் வந்து கீழே இறங்க எல்லாருமே அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து வர வந்து தலை வணங்குறாங்க. இன்க்ளூடிங் நம்மளோட சுகுமி இருக்கா தெரியுமா, அவ கூட அவர் வந்து தலை வணங்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவர் வந்து உசுகி அலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதோட ஃபேமிலி மெம்பர் தானா. உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி சொல்லும்போது ஒருத்தர் வந்து வெளியே வராரு. இது வந்து டெக்கேட் அண்ட் அவுட்டோர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். ஆக்சுவலி இவர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம ஹீரோட மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பார்ல, அவர் தான் இவர். நம்ம ஹீரோக்கு தான் அவரை பத்தி நிறைய தெரியும்ல, அதனால ஹே நீ ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது நீ யாரு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கேட்கறாரு. ஐயோ இவரை நீ மறந்துட்டாரு, எனக்கு ஒரே எம்பரேசிங்கா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உனக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ முஷாஷி தானே அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறாரு. நீ எப்பவுமே இப்படி தானே அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். சரி எதுக்கு இப்படி எல்லாரும் தலை வணங்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். இந்த டெக்கேடே பேண்ட் வந்து அந்த ஹினோமோட்டோ அப்படிங்கிற இடத்துல வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காமா. டெக்கேடே பேண்டோட லீடர் யாரு, நம்ம நவுட்டோரோ தானே அப்படின்னு பார்த்தா நம்ம டெக்கேடே வந்து ஒரு 5 ஜெனரல்ஸ் சொன்ன தெரியுமா போன எபிசோட்ல, அதுல ஒருத்தன். நம்ம ஹீரோ இதை நினைச்சு ஷாக் ஆக பக்கத்துல இருந்தவங்களோட டெக்கேடே கிட்டே இப்படி பேசுறான், இவன் யாரா இருப்பான் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேர்த்த நாங்க வந்து கூட்டிட்டு போக வந்திருக்கோம். சாரி அவங்க வந்து எனக்காக தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்கள நான் வந்து எங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன் அப்படி சொல்ல நம்ம ஹீரோ தான் சொல்ல வரான். பட் பக்கத்துல இருந்து வாயை புத்திடுறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க தானே டெக்கேடே, எங்க லார்டு கூட உங்களுக்கு வந்து மீட்டிங் இருக்குல்ல. ஆமா அப்படி சொல்லிட்டு நம்மளோட டெக்கேடே சொல்லும் போது அவங்கள வந்து கூட்டிட்டு போறாங்க. நானும் வரப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்த அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம டெக்கேடே வந்து உள்ள போயிடுறான். உள்ள போனா அந்த ஒரு லார்டு வந்து என்னமோ வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நம்மளோட இவனும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறான். ஆமா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம டெக்கேடன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே வந்து அந்த அவுட் சைடர்ஸ் இருக்காங்களா, அவங்கள என்ன பண்றது, அது யாருன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களெல்லாம் கொன்று அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பாவம் பார்க்க தேவையில்லை. அப்புறம் அந்த லார்டு வந்து நம்மளோட ரத்தத்தோட ஒற்றுமை தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி அவங்க வந்து எனக்கு கீழே இருக்கிறவங்க தான் என்னோட ஓல்டர் பிரதரோட செகண்ட் கசின்ஸ், அவங்க வந்து உனக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ரத்த சேர்ந்தவங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு இவர் கேட்கும் போது சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு எதுக்கு இந்த ஒரு இதை அனுப்புனேன், நான் தான் உங்க கூட வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னேன்ல, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு கீழே தான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னேன், பட் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அவன் அது என்னன்னு சொல்லி பாக்குறேன். என்னன்னு பார்த்தா அந்த ஹவா ஜெயில இருக்கிற கிஷன் அடிக்கிறதாமா. அப்புறம் அந்த கிஷன் வந்து இங்க பாத்துட்டு இருக்காங்க, அது வந்து டோட்டல் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சாமா. ஸோ பேட் நியூஸ் இது நம்ம லார்டு கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஒரு கிஷன் கிட்ட ஒரு ஒப்சிடியனா வந்து உங்ககிட்ட நான் கேட்கறேன், அந்த உசுகி பேண்டை வந்து அழிக்கிறதுக்காக உன்னோட உதவி வந்து எனக்கு தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தோம்னா அந்த ஒப்சிடியன் 8 அப்படி சொல்லிட்டு கெட்டவங்க இருந்தா தெரியுமா, அவங்கள ஒருத்தவங்க தான் இவங்க தான் நவுட்டோர கூட ஒர்க் பண்ணிட்டு நம்மளோட லார்டு கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களோ. அப்படின்னா நீங்க எங்க லார்டை வந்து மீட் பண்ணி அந்த கொஜ்ரோட அப்போ பத்தி தெரிஞ்சுக்கணும் அதானே. அப்புறம் இந்த ஆவுஷி அப்படிங்கிறவனும் நான் வந்து அந்த செக்யூரிட்டி டீட்டெயில் இடத்துல இருந்து வந்து கிக் பண்ணப்பட்டேன்னா என்னால் நம்பவே முடியல, எல்லாம் இவனால தான், இவனுக்காக போய் என்னை வந்து ஒரு பேபி சிட்டா போட்டாங்க அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். டெக்கேடே பேண்ட் வந்து நம்ம சைடு, ஸோ அதனால அந்த உசுகி பக்கத்து வந்து உறுதி தான் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். ஆக்சுவலி உங்களால வந்து டேட்ஸுமே வந்து மீட் பண்ணவே முடியாது, ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனது தான், ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களை மாதிரி அவுட் சைடர்ஸ் எல்லாம் வந்து உள்ள கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்றா. என்னவா இருந்தா என்ன, அவருக்கு வந்து பாப்ஸை பத்தி தெரியுமா தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். உசுகி கிளான் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கிளானோட லார்டுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் மாதிரி எல்லாருமே, அது ஒரு கோல்டன் டேஸ், எல்லாருமே வந்து போய் சண்டை போடுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. எது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து சண்டை போடுவாங்களா, எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு இவங்க அவங்களோட மெமரிஸை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கொஜ்ரோ நீ எதுக்கு கவலைப்படாத, உங்க அப்பா பத்தி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற சொல்ல அந்த ஓஷி அப்படிங்கிறவனும் இப்போ நாங்க சண்டை போட போறோம், ஓனி கிட்ட போய் நீங்க சண்டை போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க செத்து. ஆக்சுவலி இதை வந்து என்கோக்கு டெங்குன்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நாங்க வந்து வச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அப்படியே இப்படி வந்தோம்னா அந்த அவாஜி அப்படிங்கிற ஐலாண்ட் அந்த கிச்சன் அதை வந்து ஓரோச்சின்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்பவே பெருசா இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்டா வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அதோட 4 பிளேட்ஸ் அதுகளை சுத்தி வந்து ஒரு 4 ஓனி வந்து இருக்கும் அப்படி சொல்லிட்டு இவ வந்து சொல்லிட்டு இருக்கு. அதுதான் வந்து பிளாக் கிஷன் சொல்லுவாங்க. இது அந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு அதான். ஆமா இப்ப கடந்து
போன காலத்தில் யாருனாலுமே வந்து அதை அழிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறதே நல்லது அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது நம்ம ஹீரோ இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன் என்னை உள்ள அனுப்பிவிடு அப்படி சொல்லிட்டு சுகுமி கிட்ட வந்து கேட்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் வெளியே வாடா அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ சொல்ல நம்ம சுகுமி வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே மேலே தள்ளி விட்றா. நம்ம ஹீரோ மேலே போய் பார்க்கும்போது அந்த ஒரு டவுனே வந்து பயங்கர பெருசாக இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்து பயங்கரமாக வந்து ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது பக்கத்தில் யாரும் வந்து இருக்காரு. கேஸ்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரப்போல அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது ஆமாம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் பக்கத்தில் நம்ம ஹீரோ உட்கார்றான். ஆக்சுவலி இங்கே இருக்கிற புஷிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபேமிலி சிஸ்டர் அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. அதையும் தாண்டி பேட்டிலுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்து நான் உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நீங்க யார் புஷி அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது டெக்னிக்கலி நான் வந்து புஷி தான், நீ யார் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நானும் ஒரு புஷி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம். உன்னுடைய ஏஜ் என்ன அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கேட்கும்போது 15 அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது இந்த மாதிரி எங்கான புஷிஸ் எல்லாம் வந்து அர்த்தமே இல்லாமல் இறந்து போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அப்போ தான் மைல் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. நம்ம ஹீரோ வந்து பேச அவர்கிட்ட வந்து மரியாதை பேசி இவர் தான் டாட்சுமி அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். என்ன பண்ணலாம் அவனை விட்டுரு அப்படி சொல்லிட்டு அந்த டாட்சுமி வந்து சொல்றான். அவன் நம்மளோட ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே விட்டுரு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அவன் நம்ம அலையிட சேர்ந்தவன் கிடையாது அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். ஐயோ இவர் வேற பத்த வச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இங்க அந்த டாட்சுமி வந்து காட்டுறாங்க. சம கோவத்துல இருந்துட்டு இவனை தூக்கி நம்ம கேஸ்டலுக்குள்ள போடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது நம்மளோட கொஜிரோ சுகுமி அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து வந்து உள்ள எடுத்துட்டு வந்து போயிடுறாங்க. கொஜிரோவும் நான் வந்து லைஃப்ல இன்னும் ஒண்ணுமே பார்க்கல அதுக்குள்ள நான் சாகக்கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது உங்க அப்பா பத்தி நம்ம கண்டிப்பா கண்டுபிடிப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றோம். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னானாலும் சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அப்புறம் யார் ஒருத்தர் அவங்க மேல ட்ரெஸ்ஸை தூக்கி வீசிட்டு நீங்க ரெண்டு பேரும் தனியா போங்க இவனை வந்து நான் கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போயிடுறேன். நம்ம ஹீரோ நான் தனியா தான் போகணுமா அப்படி சொல்லிட்டு அந்த கதை வந்து திறந்து பாக்குறேன். நம்ம முஷாஷி உள்ள போனோன்னு இப்போ என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரூமுக்குள்ள யார் யாருக்கு எப்படிப்பட்ட பவர் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம முஷாஷிக்கு வந்து அப்படியே தெரிஞ்சிரும். ஸோ அங்க வந்து நம்ம முஷாஷி யாரோட பவர் வந்து எப்படிப்பட்டது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை கமெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு தலைவன் தேவை அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்றாரு. சரி அப்படின்னு பார்த்தா இங்க வந்து யார் பவர்ஃபுல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இங்க வந்து நான் தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறேன். நம்ம ஹீரோ வந்து ஒருத்தர் கவுத்து போட்டிருப்பார்ல அவர் வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க. அண்ட் அவரோட பேர் வந்து ஷிமாஷு. சரி உங்களுக்கு என்ன பவர் இருக்கு அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க என்னடா ஒரு மாஸ்டர் பதவிக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ யாரோ கூப்பிட யாருன்னு பார்த்தா அந்த மிச்சிரோ அப்படிங்கிற பொண்ணு தான். ஏன் நீ சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பேட்டில் வந்து ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது உன்னை நினைச்சா நான் வந்து ரொம்ப கவலைப்படுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுன்னு சொல்றான். அப்புறம் அங்கே நிறைய பொண்ணுங்க வராங்க. இவங்க என்னடா ஒரு லீடருக்காக வந்து சண்டை போட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இவங்க உசுக்கி இடத்துக்கு போய் வந்து மீட்டிங்கை போடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்லும்போது அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தில் நான் பாப்ஸை பத்தி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க வந்து யார் பவர்ஃபுல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணும். அப்ப நம்ம ஹீரோ இது நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு உள்ள வந்து இறங்குறான். நம்ம ஹீரோ உள்ள போனோன்னே சீரியஸா தான் பேசுறீங்களா அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. அப்புறம் அந்த பிளேடை வந்து திருப்பி வச்சு சண்டை போடணும், யாரையும் வந்து காயப்படுத்திடக்கூடாது. அப்புறம் இவங்க 3 பேருக்கு வந்து சண்டை போடுற மாதிரி வந்து காட்டுறாங்க. யார் தோக்குறான்னு பாத்துரும் அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேர் போய் எப்படி சண்டை போட போறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ வந்து 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனது அவனுக்கு 2 பேரும் நம்ம ஹீரோ வந்து டார்கெட் பண்ணி அவனை வந்து தோக்கடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு 2 பேரும் அப்படி பயங்கரமா சமாளி அந்த ஷிமாஜு அப்படிங்கிற ஒருத்தனோட அட்டாக் வந்து தோக்கடிச்சிட்டு நம்ம ஹீரோ உன்னை விட நான் வீக்கானவன் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றோம். அப்புறம் அப்படியே இந்த ஒரு எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு சொல்ல மறந்துட்டு இந்த அனிமோட ஃபர்ஸ்ட் சீசனோட செகண்ட் சீசன் உண்மையுமே நல்லா இருக்கும். ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் சீசனுக்கு கிடைச்ச சப்போர்ட் இதுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.